Welcome to James Student Said a Friend. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th standard accountancy chapter 4 goodwill. So sum number 6. Weighted average profit method. Okay. நம்ம 1 to 5 sums எல்லாமே average profit methodல போட்டோம். பட் ஆனா இந்த sum வந்து நம்ம எதுல போட போறோம்? Weighted average profit methodல போட போறோம். So இதுவும் average profit தான், but weighted average method. Find out the values of goodwill at 3-year purchase of weighted average profit of last 4 years. Year 2015, 10,000, 2016, 12,000, 17, 16,000, 18, 18,000 is given here. And then their weight is also given here. 1, 2, 3, 4 சொல்லிட்டு நமக்கு weight என்ன பண்ணிட்டாங்க, weighted average profit find out பண்ணா நமக்கு இந்த weight கொடுத்தாதான் weighted average profit கண்டுபிடிக்க முடியும். ஸோ வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன find out பண்ணோம், goodwill find out பண்ணோம் in weighted average profit method. ஸோ முதல்ல நம்ம tabular column போட்டுக்கலாம். Year, profit, weight and weighted profit. Okay. So year என்ன year நமக்கு இருக்கு 2015, 16, 17, 18. அதோட profits என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். weights-ஐயும் அப்படியே எழுதிக்கலாம். And then weighted profit சொல்லும்போது profit-ஐயும் weight-ஐயும் என்ன பண்ணணும், நம்ம multiply பண்ணி எழுதணும். ஓகேவா? So profit into weight. அப்போ 10,000 into 1, 10,000, 12,000 into 2, 24,000, 16,000 into 3, 48,000, 18,000 into 4, 72,000. எழுதியாச்சு. இப்ப நம்ம வெயிட்டையும் இந்த வெயிட்டட் ப்ராஃபிட்டையும் மட்டும் என்ன பண்ணிக்கணும், டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ வெயிட்டை டோட்டல் பண்ணா 10, வெயிட்டட் ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணும்போது 1,54,000. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்கான ஃபார்முலா பார்க்கலாம். டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். இப்போ டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு 1,54,000 டிவைடட் பை டோட்டல் வெயிட் எவ்வளவு 10. ஸோ டிவைடட் பை 10, 1,54,000 டிவைடட் பை 10, 0க்கு 0 கேன்சல், அப்போ 15,400. இதுதான் நமக்கு weighted average profit. weighted average profit find out பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், goodwill-க்கான formula. What is the formula for the goodwill? weighted average profit into number of year purchase. weighted average profit எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 15,400. number of year purchase எங்க இருக்கும், sumல இருக்கும். 3-year purchase of weighted average profit. அப்போ number of year purchase என்னது 3. இப்போ into 3. So 15,400 into 3 multiply பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 46,200. இதுதான் goodwill-க்கான வேல்யூ. சம் நம்பர் 7. பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அப்போ இந்த சம்ம நம்ம எந்த மெத்தட்ல போட போறோம், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல போட போறோம். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சூப்பர் ப்ராஃபிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ முதல்ல சம் படிக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் calculate the value of goodwill at 2 years purchase of super profit. 2 years purchase. இப்போ number of year purchase என்னது 2. Total asset of the firm 5 lakhs. The liability of the firm are 2 lakhs. Normal rate of return in the class of business is 12.5%. Average profit of the firm is 60,000. இதுதான் நமக்கு சம்ல கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் இங்க கொடுத்துட்டாங்க. நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம டிவைட் பண்ணி ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது பண்ண வேண்டாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னன்றதை நமக்கு இங்க சம்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இதுல உங்களுக்கு இந்த ஃபார்முலா முத படிக்கும் போது சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். நார்மல் ப்ராஃபிட் வருமா, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட் வருமா, ஆவரேஜ் ப்ராஃபிட் வருமா, நார்மல் ப்ராஃபிட், அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஏதானே ஃபர்ஸ்ட், அதனால ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட் அதிகமா இருந்தா அதுதான் சூப்பர் ப்ராஃபிட். ஓகேவா? இதை நீங்க ஒரு க்ளூவா ஞாபகம் வச்சுக்கோன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வரணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்து என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கிவன் இன் தி சம். இல்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுக்கலன்னா கூட நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஆனா இப்ப அடுத்து நம்ம வேற என்ன ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நார்மல் ப்ராஃபிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நார்மல் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் நமக்கு இங்க சம்ல இருக்கா, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க 12.5% பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இல்ல. ஆனா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் நத்திங் பட் கேபிட்டல். Instead of capital, they are given here assets and liabilities. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அசெட்ஸ்ல இருந்து liability மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், கேபிட்டல் கிடைச்சிரும் இல்லையா. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் இல்லையா. So assets 5 lakhs
இப்போ கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்றோம், அசெட்ஸ்ல இருந்து லைபிலிட்டிஸ் என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். இப்போ 5 lakhs minus 2 lakhs பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 3 lakhs. இதுதான் நம்மளோட கேபிட்டல். இப்போ நம்ம நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு, 3 lakhs இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு, 12.5%. ஸோ 12.5 by 100. ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 37,500. அப்போ நார்மல் ப்ராஃபிட் எவ்வளவு, rupees 37,500. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். Average profit is given in the sum 60,000. So 60,000 minus normal profit 37,500 minus பண்ணா we get 22,500. இதுதான் நம்மளோட சூப்பர் ப்ராஃபிட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட்னா ஒன்றும் கிடையாது, நார்மல் ப்ராஃபிட்டை விட நம்ம கன்சர்னோட நம்ம ஃபர்மோட ப்ராஃபிட் எவ்வளோ அதிகமா இருக்கோ அதுதான் என்னது, சூப்பர் ப்ராஃபிட். இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன். என்னோட பிசினஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நார்மல் ப்ராஃபிட்டை விட அதிகமா இருக்குன்னா எவ்வளோ அதிகமா இருக்கோ அதுதான் சூப்பர் ப்ராஃபிட். சரியா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000, நார்மல் ப்ராஃபிட் எவ்வளவு, 37,000 தான். ஆனா அந்த பர்டிகுலர் கம்பெனி எவ்வளவு earn பண்றாங்க, 60,000 earn பண்றாங்க. ஸோ இப்போ எவ்வளவு அதிகமா earn பண்றாங்க, 22,500 அதிகமா earn பண்றாங்க. திஸ் இஸ் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ நம்ம குட்வில்கான ஃபார்முலாக்குள்ள வருவோம். ஏன்னா இந்த சூப்பர் ப்ராஃபிட்டே என்ன எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம், குட்வில்காக தானே ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ குட்வில்கான ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். அப்போ இங்க நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் 22,500, நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் இஸ் given in the sum 2 years. இப்போ இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வருது, 45,000. குட்வில் ஈக்குவல் டு rupees 45,000. That's it. Thank you.